ஒரு கொதி வரணும். பிக்னிக் ஸ்பாட். கேரட் வத்தல் எக்கச்சக்க கேரட்டு மிஞ்சிருச்சு வீட்டில். ஸோ நிறைய வத்தல் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறதுக்கோசரம் இன்னும் 4-5 மாதிரி கேரட்டை நல்ல தோலை சீவிட்டு அதை ஸ்லைஸாக இப்போ வந்து நம்ம சொரவிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அழகாக சீவி எடுத்துக்கலாம். ஜோராக சீவிட்டு இதை நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணியில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் உங்களுக்கு வேணா உப்பு போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். என்னோடய ஹஸ்பண்டுக்கு உப்பு போட வேண்டாம்னு சொல்லிட்டு நான் போட போகிறதில்ல. ஸோ அதில் வச்சு 2 கொதி வந்தோடனே எடுத்து உலர்த்திடணும். இப்போது இந்த ட்ரேயில் வந்து நான் ஒரு லேசான துணியை பரப்பிட்டு இந்த லெமன் கொஞ்சம் வாட்டரில் லெமன் விட்டுட்டு 2 கொதி வந்த உடனே கேரட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த துணியில் பரத்திடலாம். ஸோ இதை எடுத்து அது மாதிரி எல்லாமே எடுத்துட்டு பரப்பிட்டு கொளுத்துறது வெளியில். ஸோ வச்சா சாயங்காலத்துக்குள்ளே நமக்கு வந்து கிடச்சிடும் உணர்ந்து. ஸோ நம்ம இதை ரொம்ப அழகாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு நூடுல்ஸ் பண்ணுவோம் இல்லையா, நூடுல்ஸ் பண்ணும் பொழுது எப்போ வேணால் ட்ரையாக இருக்கும் இல்லையா, அதை நூடுல்ஸோடு சேர்த்து இது பண்ணலாம். இல்லை வறுத்து சாப்பிட முடியும். அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி இல்லை பிரியாணி எல்லாம் பண்ணும் பொழுது இதை வந்து வறுத்து மேலால் போடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் அதை வணத்தி காமிக்கிறேன். இதை முதல்ல வெயிலில் வைக்க போகிறேன். நல்லா பரத்திடலாம். ஸோ எங்கள் பேக்யார்டில் இந்த மாதிரி வணத்திடலாம். இப்போ வெயிலில் நல்ல காயும். சாயங்காலத்துக்குள்ளே வத்தல் ரெடி ஆகிடும். நைட்டே கூட பொரிச்சிக்க முடியும், இல்லை டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண முடியும் கேரட்டோடது. பாருங்கள், கட்டாயம் இந்த மாதிரி ஃபுட் டிப்பில் கேரட்டை வேஸ்ட் பண்ணாமல், நிறைய கேரட் இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், 2-3 நாள் வச்சு அதில் கருப்பு தட்டிடும். ஸோ எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும்பொழுது இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. இங்கெல்லாம் கேரட் ரொம்ப சீப்பு. ஸோ 10 கிலோ கேரட்டே $2 தான். அந்த அளவுக்கு சீப்பு. பட் அவ்வளோவெல்லாம் நம்ம வாங்கி கன்சியூம் பண்ண முடியாது. கேரட் ஹல்வாலாம் பண்ணாலும் நம்ம டெபாசிட் பண்ணுறது வந்து முடியாது. ஸோ இந்த மாதிரி வத்தல்லாம் போட்டால் நம்ம நிறைய வச்சுக்க முடியும். குளிர்காலத்துக்கு இல்லை வெஜிடபிளே இல்லைங்கும்போது அதை கூட வச்சு நம்ம குழம்போ, பருப்பு குழம்போ, இல்லை நம்ம வந்து சாம்பாருக்கு வறுத்து தொட்டுக்கிறதுக்கோ எதுக்குமே நமக்கு யூஸ் ஆகும். கட்டாயம் பண்ணி பாருங்கள். பாருங்கள், நான் வந்து ஒரு 12 மணிக்கு வச்சேன். 4 மணிக்கெல்லாம் காஞ்சிருச்சு. ரொம்ப ஜோராக கலர் மாறவே இல்லை. அந்த லெமன் ஜூஸோடு கொஞ்சம் அப்படியே ட்ராப் இது பண்ணுறதுனால நமக்கு என்றைக்கும் கலர் மாறாது. ரொம்ப நல்ல அழகான கேரட் வத்தல் ரெடி. எப்போ வேணால் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம், குழம்புல போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நிச்சயமாக பண்ணி பாருங்கள்.